1967 முதல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்றாலே ஒரு 2 பேர் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. ஆனால் 2026 தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றிய வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 59 ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து முதல் முறையாக ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இது ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி அல்ல, ஒரு அரசியல் புரட்சி அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த கட்சி, அந்த புரட்சி இன்று ஏன் சர்ச்சைகளால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக ஏன் தினமும் இந்த அரசை தாக்குகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தனது தலைவர்களையே இழந்து வருகிறது அப்படிங்கிற அந்த பார்வை எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி என்ன கணக்கு போடுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. 2026 தேர்தல் எப்படி ஒரு வரலாற்றை மாற்றியது அப்படின்னா, 2026 திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. முதல்வராக திரு மு க ஸ்டாலின் இருந்தார். அடுத்த 5 ஆண்டுகள்ல பல நலத்திட்டங்கள், பல முதலீடுகள், பல கல்வி சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் என பலவற்றை அரசு திமுகவினுடைய அரசு செயல்படுத்தியது. பார்த்து செஞ்ச அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைத்த குற்றச்சாட்டுகள் ஊழல்ல இருக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, அமைச்சர்கள் மீது புகார்கள் அப்படியே இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, மணல் இது இருக்குது, மது இருக்குது போன்ற மக்கள் மத்தியில விவாதமானது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த அரசியல் சூழ்நிலையில தான் திரு நடிகர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தார். தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜியாக ஆரம்பத்தில் இருந்தே திமுகவையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரே நேரத்துல எதிர்த்தது அப்படின்னு இருந்தா கூட, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டையும், அதை துடைக்க வந்த தாவேகா ஒரு தூய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து 2 கட்சிகளுக்கும் மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை முன்வைத்து தாவேகாவினுடைய அரசியல் கோஷம் தமிழகம் முழுவதற்கும் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் மூலியமாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் வீரியமாக பரப்பப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ அது மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு பலமாகவும் அமைந்தது. அவர்களுடைய ரசிகர்கள் மன்றங்களும் மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்தது. அதனை பூத் கமிட்டியாக மாற்றினர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நம்ம தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் பார்க்கிறோம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ தி லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.